இனிய வணக்கம். இன்றைய குறள் மானம் என்ற அதிகாரத்திலே 9வது குறள் 969. மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின் என்ற குறள்பா. மயிர் நீப்பின் வாழா கவரிமா என்று எழுதுகிறார். அங்கே மான் என்ற சொல் இல்லை. அப்போ இது சம்பந்தமாக நம்ம பார்க்கும்போது மா என்பது விலங்குகளினுடைய ஒரு பொதுச்சொல். அது இந்த கவரிமா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா, இது இமயமலையில் இருக்கக்கூடிய ஒரு வகையான மாடு வகையை சார்ந்தது. சரி, இப்போ இதுக்கு ஏதாவது சான்று இருக்கா அப்படின்னா, புறநானூரில் ஒரு பாடல் நம்ம பார்க்க நேர்ந்தது. நரந்தை நறும்புல் மெய்ந்த கவரி தன்னிடல் பிணியோடு வதியும் வடதிசை அதுவே வான்தோய் இமயம் இமயமலை வாழ் விலங்கு என்று அதற்கு அழகான ஒரு பொருளை புறநானூறு. இமயமலை வாழ் விலங்கு, அது நரந்தை என்ற புல்லை தின்று இணையோடு மகிழ்ச்சியாக உலாவி வருமா. எங்க இமயமலை வாழ் விலங்கு என்று எழுதுகிறார். அப்போ இந்த கவரிமா இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாடு வகை இது நிறைய முடியோடு இருக்கக்கூடியது, கொச்ச கொச்ச கொச்சன்னு இருக்கும். அது அந்த அந்த பனி பிரதேசம், ஏன்னா அது இமயமலை, தமிழ்நாட்டில் இருக்கிறது, இமயமலையில் இருக்கக்கூடிய ஒரு வகையான மாடு வகை. அப்போ அந்த பனி பிரதேசத்தில் இந்த கவரிமாவில் அந்த குளிரில் தாங்கிறதுக்கு இந்த முடி தான் அதோடைய இயற்கை பாதுகாப்பு. கடவுள் கொடுத்த, அதுக்கு கடவுளோ இயற்கையோ கொடுத்த ஒரு பாதுகாப்பு. அப்போ இந்த முடி 2 வகை, ஒன்று நோயினாலும் உதிரலாம், இல்லை மனிதர்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த முடியை வெட்டி எடுத்து செயற்கை முடியை தயாரிக்கிறது தான் சவரி முடின்னுவாங்க. அது கூட இதுலேருந்து உருவாச்சோ அப்படின்ற ஒரு எண்ணப்பாடும் இங்கே இருக்கிறது. இந்த பனி பிரதேசத்தில் வாடுற இந்த கவரிமாவுடைய முடி ஒன்று நோயில் உதிர்ந்தாலோ, இல்லை மனிதர்கள் ஏதேனும் அவங்களுடைய இந்த சவரி முடி தயாரிக்கிறது மாதிரி வெட்டி எடுத்தாலோ அது குளிரில் தாங்காது, இறந்துடும். மயிர் நீப்பின் வாழா கவரிமா, அதுக்கு உதாரணம். அப்போ வள்ளுவர் எங்கே வந்திருக்காரு பாருங்க. இமயத்தில் இருந்த ஒன்று அவர் அங்கு சென்று கண்டு இருக்க வேண்டும், அல்லது இலக்கியங்கள் மூலமாக செவி அறிவுடன் அவர் அதை அறிந்து கொண்டு இருக்க வேண்டும் இல்லையா. 2 வகை தான். அப்போ அவர் அதை அறிந்து இருக்கிறார். அப்போ இது ஒன்று நோயினால் போகும், இல்லை மனிதர்கள் வெட்டினாலும் அந்த குளிரில் தாங்காது இருந்தார். அதுபோல மனிதர்களில் சிலர் மானம் போச்சுரா அப்படின்னா, எனக்கு என்னுடைய தன்மானம் மானம் முக்கியம், உயிர் போனாலும் பரவாயில்ல போட்டையா, தன் புகழ் நிறுவி தாம் மாய்ந்தனரே, இதுவும் புறநானூறு தான் சொல்லுது. தன் புகழை நிறுவி தான் மாய்ந்தவர்கள் தான் மானம் மிக்கவர்கள். அதுபோல இவர்கள் எப்படி, அது இயற்கை, நோயில் உதிர்ந்தாலோ அல்லது மனிதர் வெட்டினாலோ அது தாங்காது இறந்துவிடும். அதுபோல இவர்கள் தனக்கு ஒரு மானம் நேரின் என்றால் அதற்கு கேடு வருமாயின், பங்கம் வந்தால் மனிதர்கள் அந்த பெருமைக்கு அவர்களுக்கு எதிர்ப்பு நேர்ந்தால், பங்கம் வந்து விட்டால் அவர்கள் தாங்க மாட்டார்கள். எப்படி இது இயற்கையாக இறந்து விடுமோ அதுபோல இவர்களும் தங்கள் உயிரை மாய்த்து கொள்வார்கள், அல்லது இவர்கள் உயிர் தானாகவே போய்விடும். அந்த நிலையில் இவர்கள் வாழக்கூடியவர்கள். இந்த 2ஐயும் அழகாக ஒரு ஒப்பீட்டு செய்து கவரிமா. ஆனால் இன்றைக்கி பொதுவாக அதை மான்னு எல்லாருமே போடுறாங்க. காவேரி டீர்னு கூட போடுறாங்க. ஆனால் நம்ம எடுத்து பார்க்கும்போது இது ஒரு மாடு வகை, இது விலங்கு என்ற ஒரு பொதுச்சொல் சார்ந்தது. இதன் முடியை வெட்டினாலோ அல்லது உதிர்ந்தாலோ இது குளிரில் இறந்துவிடும். அதுபோல மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் பெருமைக்கு பங்கம் வந்தால் உயிரை மாய்த்து கொள்வார்கள் என்பது பொருளாக இருந்தால் நலம் பயக்கும் என்பது நம்முடைய முன்வைப்பு என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக இதய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.